வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாட்டுக்கோழி தான் நான் குழம்பு வச்சு காட்ட போகிறேன். இது ஒரு இஸ்லாமிய சகோதரி, அது எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப வச்சாங்க, நல்லா இருந்தது. அதனால் அவங்க வச்ச மாதிரி கேட்டுட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், வச்சு பாருங்கள் நீங்களும். முதல்ல இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 1 கிலோ சிக்கன். அது மிளகு மட்டும் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டேன். கொஞ்சமாக மல்லி, ஒரு 4 வரமிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு சிம்மிலே வச்சு வறுத்துட்டு நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, ஏலக்காய் 2, பட்டை, கிராம்பு எல்லாம் 2 போட்டுட்டு 4 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 6 பல், அதையும் நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து வதக்கிக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சம், நல்லா 200 கிராம் வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம், அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எடுத்து இப்படி ஓரமாக வச்சுக்கோங்க, நல்லா ஆறட்டும். இப்போ இன்னொரு கடாயில் நல்லா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன கரண்டியில் நான் 3 கரண்டி விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு விட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. விட்டுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பட்டை 2, ஒரே ஒரு ஏலக்காய், அந்த கல்பாசி இலை கொஞ்சம், அவ்வளோதான் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு 2 பச்சை மிளகாயை அப்படியே உடைச்சி போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு அதை நல்லா வதக்கிக்குவோம். ஒரே ஒரு தக்காளி பழம், அதில் 2 தக்காளி போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் ஒரு தக்காளி பழம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. விட்டு இப்போ தக்காளி அதில் சேர்த்து ஒரு தக்காளி தான் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் நேரம் வதக்கின உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா 4-5 தடவை கழுவிட்டு லாஸ்ட்டாக மஞ்சள் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதுலேருந்து மேலே சிக்கனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிடுவேன். இது நாட்டுக்கோழி.
நாட்டுக்கோழி வாங்கினேன். 1.25 கிலோ இருந்தது. உரித்து எடுத்தோன்னே 1 கிலோ சிக்கன் ஆச்சு. 900 கிட்ட வந்தது. அதுதான் நான் வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி வெளியில் வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். மூடி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதுலேயே அதை மறுபடியும் கொஞ்சம் வதக்கி விட்டு இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு, ஏன்னா நம்ம வதக்கினதுலேயே ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கோம், வர மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மூடி வச்சுருவோம். மறுபடியும் திறந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு இந்த குளிர் சீசனுக்கு நாட்டுக்கோழி ரொம்ப நல்லது. வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்ச நேரம் மூடி பிடிச்சிடாமல் பிரட்டி விடுங்க. இப்போ அந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணியாக வச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஊற்றிக்கோங்க தண்ணியை. நல்ல பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம், இது சாதத்துக்கு தான் நான் இப்போ வைக்கிறேன். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வச்சு பாருங்கள். நான் ஒரு 1 லிட்டர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா திரும்ப வெந்து வரணும்ல. வச்சு நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட சிம்மிலே வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். இல்லை நீங்கள் இது மாதிரி வச்சு குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டாலும் பரவாயில்ல. 5 விசில் விட்டால் போதும். உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழியில், பிராய்லர் கோழின்னா 3 விசில் விட்டால் போதும். இதுக்கு ஒரு 5 விசிலாவது விடணும். அப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னா லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இல்லை தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, சும்மா தான் வச்சுருக்கேன். அரைச்சிருச்சு. நல்லா பிரட்டி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. சிம்மிலே தான் வச்சு வேக விட்டேன். ஹையில் வைக்காதீங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். குழம்பு எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு, என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய போடுங்க. மல்லித்தலையை நிறைய தூவிட்டு முடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், லைட்டாக ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.